மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். மகர சிறைச்சாலையினுடைய வன்முறை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் கைதிகளை பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பி வைத்த என்ற செய்தி ஆறுதல் அளித்தாலும் இப்போது வெளிவந்திருக்கின்ற திடுக்கிடும் செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர சிறைச்சாலையினுடைய வன்முறை திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு சதி, இதுக்கு பின்புலமாக அரசியல் சூழ்ச்சி இருந்ததான செய்திகள் தான் இப்போது மீண்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலையுடைய வன்முறை கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட வன்முறை, ஆனால் அதிலிருந்து ரொம்ப வித்தியாசமானதாகத்தான் இந்த வன்முறை இருப்பதாகவும், இது கைதிகள் ஒரு குழுவே இந்த ஒரு சதி திட்டத்தை செய்து முடிச்சதாகவும், இந்த குழுவால் மட்டும் இதை செய்திட முடியாது, இதுக்கு பின்புலமாக பலத்த அரசியல் ஒரு சதியும் அரசியல் சக்தி வாய்ந்த நபர்களும் இருக்கலாம் என்ற சந்தேகமும் அதற்கான குற்றச்சாட்டுகளும் இப்போது முன்வைக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய வன்முறையை அடுத்து ஏற்பட்ட சேதங்களை விட இந்த ஒரு சிறைச்சாலையில் ஏற்பட்டிருக்கின்ற சேதங்கள் 20 கோடி ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தும் அளவுக்குத்தான் இந்த சேதங்கள் இப்போது இருப்பதாகவும், இந்த சிறைச்சாலையை மீண்டும் சிறைச்சாலையாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு பல்வேறு சேதங்களை திட்டமிட்டே அரங்கேற்றியது தான் இப்போது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிருக்கு. சிறைச்சாலை என்ற அடையாளமே இல்லாத அளவுக்குத்தான் இந்த ஒரு சேதம் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சிறைச்சாலையுடைய பல்வேறு கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. அதுபோக மருத்துவமனை சேதப்படுத்தப்பட்டிருக்கு. பிரதான ஜெயிலருடைய காரியாலயம், இப்போது புதிதாக கட்டிய கட்டிடம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. அதுபோக தொழிற்பட்டறைகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டிடங்கள் சேதமாக்கப்பட்டது மட்டுமல்லாம திட்டமிட்டு தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருக்கு. சர்வதேச மனித உரிமை அமைப்பினுடைய நிறைவேற்று அதிகாரி சுபாசன சுபவிக்ரம அவங்க நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சேதங்களை பார்க்கும் பொழுது இந்த சிறைச்சாலையை மீண்டும் சிறைச்சாலையை பயன்படுத்துவதற்கு உகந்ததாக இல்லை அது அப்படின்ற ஒரு விஷயத்தையும், கைதிகளுடைய தேவைக்காக இந்த ஒரு விஷயம் நடந்ததாக தெரியல, வேறொரு தரப்பு இதை தூண்டிவிட்டுத்தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற பலத்த சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாகவும், ஒரு அறைக்குள் இருந்த சிலரால் இதை செய்திருக்க முடியாது, செய்யவும் வாய்ப்பு கிடையாது, இதுக்கு பின்புலமாக பலத்தொரு சக்தி செயல்பட்டிருக்கணும் என்ற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாகவும், இது வேறு சிறைச்சாலைகளுக்கு பரவாமல் இருக்க அரசு உடனடியாக விசாரணை துரிதப்படுத்தி இதுக்கு பின்புலமாக இருந்தது யார் என்பதை கண்டறியணும் அப்படின்னும், இதன் நோக்கம் வெறுமனே அரசு சங்கடத்துக்குள்ளாக்கணும், அரசு மீது அவப்பேரை உண்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை திட்டமிட்டு தான் இந்த ஒரு விஷயம் செய்திருக்கிறோம். கைதிகளுடைய தேவைக்காக நடந்த மாதிரி இது தெரியல. அவ்வளவு தூரம் பெரும் சேதங்களையும் மிகப்பெரிய ஒரு சேதாரங்களையும் இந்த வன்முறை உண்டு பண்ணிருக்கு. சிறையில் மன அழுத்தத்தோடு இருக்கின்ற கைதிகளுக்கு ஏதாவது தருவது என்று சொன்னாலே போதும், அவர்கள் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவாங்க. விடுதலை வாங்கி தருவோம் என்ற ஆசை வார்த்தைகளை காட்டுவதன் காரணமாகத்தான் இது போன்ற விடயங்களை செய்து கொள்ள முடியும். எனவே இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு குழு இருந்துக்கு இந்த குழுவுக்கும் அரசியல் பின்புலம் கொண்டவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கும், இந்த ஒரு விஷயத்தை தேடி அரசு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்டையும் அவருடைய உரையில வச்சிருந்தாரு. இந்த ஒரு வன்முறை வெடிச்சதுக்கு பிற்பாடு உடனடியாக ஊடகங்கள்ல பேசுபொருளாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு வீட்டுக்கு போகணும், அமைச்சர் பதவி விலகணும், ஒரு சிறைச்சாலையை நிர்வகிக்க முடியாத இவர்களால் எப்படி நாட்டை நிர்வகிக்க முடியும் என்ற பல்வேறு கோஷங்கள் எழுந்திருக்கு. இடவசதி இன்மை என்பது காலகாலமாக இருந்து வந்ததுதான். இதை காரணம் காட்டித்தான் கைதிகள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்க என்று சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, 70 வருஷங்களாக இந்த ஒரு பிரச்சனை இருந்து வருகின்ற சூழ்நிலையில இப்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையில வன்முறை வெடித்தது 1 மாதம் கழிவதற்குள்ளே மகர சிறைச்சாலையில் இந்த ஒரு விஷயம் நடந்து முடிந்தது என்பது கைதிகளுடைய தேவைக்காக அவருடைய உரிமைக்கான போராட்டமாக இது அமைந்ததில்லை. இதுக்கு பின்புலமாக பாரிய ஒரு அரசியல் சக்தி இருந்திருக்கணும். 75 வருட கால பிரச்சனையை ஓரிரு மாதங்களுக்குள்ள தீர்க்க முடியாது. இதுக்கு பின்புலமாக அரசியல் கைதிகளுடைய உரிமை இருப்பதாக தெரியவில்லை. மாறாக ஏதோ ஒரு அரசியல் சக்தி தான் இதுக்கு பின்னால் இதை இயங்க வைத்திருக்கின்ற பலத்த சந்தேகத்தை தான் அவர் இப்போது முன்வச்சு பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வச்சிருக்கிறாரு. இது போக நீதி அமைச்சர் அவங்க நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வன்முறைகளை இஸ்ரேலை பார்த்தா இது ஒன்று உரிமைக்கான போராட்டமாக தெரியல, ஏதோ ஒரு சக்தி இதை இயக்குகிறது என்ற ஒரு விஷயம் தெரிகிறது, இதற்கான பலத்த சந்தேகம் இருப்பதாகவும், இதற்கான விசாரணைகளை போலீசார் தொடங்கி இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கின்ற பல்வேறு குறைபாடுகள் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் தீர்க்கப்படும். அதற்கான முயற்சியில் அரசு ஈடுபட்டிருக்கு. துரித கதியில பிணை கொடுப்பதற்கும், துரித கதியில வழக்குகளை விசாரணை நடத்தி முடிப்பதற்கும், அதுபோக இட நெரிசலை குறைப்பதற்கான பல்வேறு திட்டங்கள் அரசு இப்போது செய்து வருகிறது. இது ஏனைய சிறைச்சாலைக்கு பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுப்பதாகத்தான் இப்போது நீதி அமைச்சர் அவருடைய ஊடக அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறாரு. அரசியல் சக்தி தான் வெளியிருந்து இவைகளை இயக்கியது, இதற்கான திட்டங்களை வகுத்தது, அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இலங்கை அரசியல் கலாச்சாரத்தில் 100க்கு 100 அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போன்ற மிலேச்சத்தனமான ஒரு குண்டு தாக்குதல் 275 பேருக்கும் அதிகமானவங்க பலியானாங்க, 500க்கும் அதிகமானவங்க படுகாயமடைந்தாங்க. இப்படியான ஒரு சதி திட்டத்தை அரங்கேற்றி ஆட்சி பிடித்த நரிகள் உள்ள நாடுதான் இது. மதத்தின் பெயரால் ஒரு வன்முறையை கட்டவிழ்க்க முடியுமானவர்களுக்கு போதை கடுமையான கைதிகளை வச்சு இப்படியான ஒரு விஷயத்தை செய்வது என்பது இலகுவான விஷயமாகத்தான் இப்போது பார்க்கப்படுது. கடந்த சில தினங்களுக்கு முன்னால மஹிந்த ராஜபக்ஷ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது எதிர்கால திட்டம் தான் என்ன அப்படின்னு கேட்டதற்கு மஹிந்த ராஜபக்ஷ அவங்க அளித்த பதில் என்னண்டா, எங்களிடம் பெரிய திட்டங்கள் இருக்குது, எதிர்காலத்தில் அவைகள் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. இப்போது இந்த ஒரு விஷயமும் பேசுபொருளாக மாறி இருக்கு. எதிர்கால திட்டங்கள் நடந்தது அதுதான் இதுவோ அப்படின்ற பல்வேறு சந்தேகங்களும் பல்வேறு விமர்சனங்களும் இப்போது முன்வைக்கப்படுது. எனவே தொடர்ச்சியாக சிறைச்சாலை வன்முறைகள் வெடிப்பது என்பது இதற்கு பின்னால் அரசியல் சக்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதுதான் இப்போது விவாதிக்கப்படுகின்ற விஷயமும் முன்வைக்கப்படுகின்ற பாரிய சந்தேகமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால் அரசியல் சக்தி இருக்குமாக இருந்தால் அந்த அரசியல்வாதிகள் ஏசி வீட்டில் உட்கார்ந்து குடும்பங்களோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஏவப்பட்ட அம்புகளாக இந்த கைதிகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கும் மூடுவிழா கொண்டாடியாச்சு, அதே போல மகர சிறைச்சாலைக்கும் மூடுவிழா கொண்டாடியாச்சு. இதிலிருந்த 5000 6000க்கும் அதிகமான கைதிகளை இப்போது 5-6 சிறைச்சாலைகளை பகிர்ந்து அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்த கைதிகளை மீண்டும் வேறு சிறைச்சாலைக்கு அனுப்பியதன் காரணமாக மேலும் இட நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். உலகம் சூடு அப்படின்னு சொல்லி அடுப்பு கல்லுக்குள்ள ஒத்தன் உட்கார்ந்தானாம். அது போலதான் இப்போது ஓல்ரெடி கைதிகளுக்கு இடவசதி இல்லை என்ற காரணத்தினால் தான் இவைகள் நடந்தேறியதாக வைத்துக் கொண்டாலும் இப்போது 6000க்கும் அதிகமான சிறை கைதிகள் பல சிறைச்சாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதன் காரணமாக இந்த ஒரு பிரச்சனை சிறைச்சாலை கைதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை உண்டு பண்ணும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். மக்களுடைய பல்வேறு விஷயங்களை பேசி பார்த்தாங்க. அரசு பிழையாக பயணிக்குது, அரசு பழி வாங்குது, அரசு இராணுவத்தை மதிக்குது, பல்வேறு கோஷங்களோட மக்களிடம் போனாங்க. ஆனா அது எதுவுமே எடுபடாத சூழ்நிலையில தான் இப்ப அதெல்லாம் விட்டு போட்டு சிறைச்சாலைக்குள்ள இருக்கின்ற மரண தண்டனை கைதிகள், ஆயுள் கைதிகள், இது போக போதைப் பொருட்களை சிக்குண்டு இருக்கின்ற கைதிகளை வச்சு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை தான் இப்போது ஏதோ ஒரு அரசியல் சக்தி காய் நகரத்தை பார்க்குது. விசாரணைகளை இதுக்கு பின்புலமாக இருந்த அரசியல் சக்திகள் யார் இதை தூண்டி விட்டாங்க, யார் இதை பத்த வச்சாங்க, இதுக்கு பின்புலமாக இருந்து இயங்கியது யார் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கெடுபிடிகளுக்கு இடையில காலி சிறைச்சாலையில ஒரு கைதி மாயமான சம்பவம் பதிவாகி இருக்கு. சிறைச்சாலை அதிகாரிகள் பதிவேட்டை செக் பண்ணியிருக்கிறாங்க. அங்க ஒரு கைதியை காணோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. விசாரணை நடத்தியதெல்லாம் தெரிய வந்திருக்குது. குறித்த கைதி தாப்பையேறி தலைமறைவாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம். குறித்த கைதி அம்பலாங்கோட பிரதேசத்தை சேர்ந்த திலீப சம்பத் என்று சொல்லப்படுகின்ற கைதி தான் இவ்வாறு தாப்பையேறி தலைமறைவாக இருக்கிறார். பல குழுக்கள் களத்தில் இறங்கி இருக்குது. குறித்த கைதியை கைது செய்து மீண்டும் சிறைக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தான் வீடு உடைக்கிறது, திருட்டு சம்பவங்களோட சம்பந்தப்பட்டவர் என்ற குற்றச்சாட்டில் தான் கைது செய்யப்பட்டு சிறைக்கு கொண்டு வரப்பட்டாரு. அந்த பழக்க தோஷம் என்னமோ தாப்பை ஏறி ஓடி போயிருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம், சிக்குவாரா இல்ல அப்படி தலைமறைவாகத்தான் வாழ்வாரா அப்படின்ற ஒரு விஷயம். கடந்த காலங்களில் பெரும் வர்த்தகர்கள் இலக்கு வைத்துத்தான் மரண அச்சுறுத்தல்கள் விடுவாங்க. இப்போது போலீஸ் அதிகாரிகளுக்கே போன் பண்ணி மரண அச்சுறுத்தல் விடுகின்ற அளவுக்கு தான் இப்போது நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கத்தில் சிறைச்சாலை வன்முறைகள், மறுமுனையில் பாதாள உலக கும்பல்கள் பாதையில் சுட்டு செல்லுகின்ற சம்பவங்கள் மீண்டும் தலை தூக்கி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இப்போது அலுத்கம போலீஸ் நிலையத்தினுடைய ஓவைசிக்கு ஒரு நபர் தொலைபேசியில மரண அச்சுறுத்தலை விட்டிருக்கிறாரு. இந்த சம்பவம் எப்படி பதிவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் 30ஆம் திகதி அளவுல ஓவைசி அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஓய்வெடுப்பதற்காக போயிருக்கிறது. 9 மணி அளவுல ஒரு நபர் போன் பண்ணி உங்களது போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் அதிகாரி எனது டிரைவ் லைசனையும் ஏனைய ஆவணங்களையும் எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதை தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓவைசி என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாரு, உங்களோட வாகனம் எது, உங்களோட சாரதி பத்திரம் எங்க இருக்கு, யாரிடம் இருக்குது என்ற பல்வேறு விஷயங்களை கேட்டிருக்கிறாரு. உடனடியாக தொலைபேசியை துண்டித்த நபர் மீண்டும் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி குறித்த ஓவைசியை சுட்டு படுகொலை செய்வதாக மரண எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. இப்போது விசாரணைகளை போலீசார் தொடங்கி இருக்கிறாங்க. நீதிமன்றத்தினூடாக ஒரு உத்தரவையும் பெற்றிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த தொலைபேசி பற்றிய தகவல்களையும் தரவுகளையும் பெற்றுக்கொள்வதற்கான உத்தரவையும் நீதிமன்றத்தினூடாக பெற்றுக்கொண்டு இப்போது போலீசார் விசாரணைகளை தொடங்கி இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஒரு ஆசாமியும் சிக்கிக்கொள்வார். பொறுத்திருந்து பார்க்கலாம். போதை இல்லாத, வன்முறை இல்லாத, அச்சுறுத்தல் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.